சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன வெண்ணிலா, எல்லாரும் தடபுடலாம் சமைக்க போறீங்க போல இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்? இந்து, கிச்சன்ல 2-3 ஐட்டம் தான் ரெடியா இருக்கு. வேற எதுவுமே ரெடி ஆகலையே. தயிர் வடை பண்ணணும், கேரட் அல்வா, சேமியா கிச்சடி, பாயசம், மெதுவடை, கூட்டு பொரியல், அப்புறம் வேற வேற எதுவுமே ரெடி ஆகலையே. ஐயோ அத்தை, இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மொத்தமா உங்க லிஸ்ட் படி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அத்தை, இப்ப நீங்க எதுக்கு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அது இல்லம்மா, நிறைய ஐட்டம்ஸ் பண்ண வேண்டியிருக்கா. நீங்க 3 பேர் என்ன பண்ணுவீங்க? அதான் நானும் ஒத்தாசியா ஏதாவது பண்ணலாமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா பாட்டி, அதெல்லாம் எதுவும் ஒத்தாசைக்கு பண்ண வேண்டாம். நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு இருங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். சரஸ்வதி, அதோ வந்துட்டாரு உங்க மாமனார். என்ன இவ்வளவு காய்கறி எல்லாம் போட்டு தடபுடலா வேலை நடந்துகிட்டு இருக்கு? என்ன விசேஷம்? அருவி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். அவ வரப்போறா. அவளுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். அட, அருவி வீட்டுக்கு வராளா? பரவாயில்லையே. என்ன புகழ், அப்படின்னா நீயும் அருவியும் சமாதானம் ஆயிட்டீங்களா? இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஏண்டா? அக்கா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏற்கனவே அவன் கோவத்துல இருக்கான். அவன் இன்னும் உசுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னமா அதெல்லாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களா எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? அருவி இந்த வீட்டு மருமக, மருமக. அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதுக்கெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்க வேலையை பாருங்க. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை, ஒழுங்கா வேலையை பாருங்க. டேய், என்னடா பா, என்னப்பா அதெல்லாம்? இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பா, அருவி வீட்டுக்குள்ள வரக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ப்பா. ஆனா உங்க பாட்டுக்கு நம்ம யாருமே கேட்காம அவங்க பாட்டுக்கு விருந்து கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. பா, வர வர யாரும் நம்ம பேச்ச கேட்கறதே கிடையாதுப்பா. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க. எல்லாம் கையை மீறி போயிருச்சு. இவங்க இனிமே நம்ம பேச்சையே கேட்க மாட்டாங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். வீட்டில எல்லாம் பொம்பளைங்க ராஜ்யமா நடக்குது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அங்க என்ன பாருவ? அவங்க வாயை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வேலையெல்லாம் நடக்காது. சீக்கிரமா முடிக்கணும்ல. உன் வேலையை பாரு, அடுத்தவங்கள பார்க்காம. பா, தெரியுதாப்பா அடுத்தவங்க யார சொல்றாங்கன்னு? நம்மளதான்ப்பா சொல்றாங்க. நல்லா இருக்குமா? ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான்ப்பா நமக்கு கிடைக்கிற மரியாதை இந்த வீட்டுல. டேய், இங்க இருந்தா இன்னும் 2 வார்த்தை பேசுவாடா. எதுக்கு பம்பு? பேசாம நம்ம ஓரமா இருந்து இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். போங்க. டேய், வாடா, வாங்கடா, போடா. இன்னும் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஒழுங்கா வேலையை பாருங்க. என்னடா இந்த அணில வந்து நிக்கிற? உன்னோட மகளிர் அணிக்கு ஒத்தாசிக்கு போலையா? ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிக்கா, நானும் ஏதாவது ஒரு வேலையை பாக்குறேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது பொம்பளைங்க சமாச்சாரம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்ன வெண்ணிலா,
அண்ணே என்னண்ணே பண்றீங்க அங்க? வாங்கண்ணே, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம். அதான் எங்க சார்பா நீ இருக்கல்ல, அது போதும். ஜீவா, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அவ்வளவுதானே? நீ அந்த வெங்காயத்தை எடுத்து கொடு. அவனை கட் பண்ணும்போது கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு, கொன்றுவேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க. ஹெல்ப் பண்ணணுமா? வந்து மாட்டிக்கிட்டான் பாருங்க. டேய், கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது. டேய், கண்ணு வேர்க்குது. சரி சரி, கட் பண்ணு கட் பண்ணு. என்ன ஆளுங்களை காணோம்? ஏதோ வந்துட்டோம் அத்தை. வந்துட்டோம். சரி, எல்லாத்தையும் பிளேட்ல வைக்கலாமா இல்ல இலையில பரிமாறலாமா? என்ன பண்ணலாம்? இலையிலேயே போடலாம் அத்தை. எடுத்துக்கிறது. அடேங்கப்பா, வாசனை தூக்குது. விருந்து பெரிய லெவல்ல இருக்கும் போல இருக்கே. இந்த சாப்பாட்டு எதையுமே இத்தனை நாளா எங்க கண்ணுல காட்டவே இல்லையே. நம்ம மகளிர் அணி மொத்த திறமையும் காட்டியிருக்காங்களே. எப்படியோ இவங்க நினைச்ச மாதிரி அருவிய வீட்டுக்கு வர வைக்க போறாங்க. தம்பி முறைக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு அருவி வருவான்னு உள்ளுக்குள்ளே ஏங்கிக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. வந்ததும் ஏதாவது பண்ணி சண்டை காட்சி உருவாக்கிட வேண்டியதுதான். அருவி, வா 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 வா. அருவி, அக்கா, வா வா வா. வாங்க நீ. லக்ஷ்மி அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டா வந்துட்டேன். விருந்தெல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்கு அருவி. நீ கைய கழுவிட்டு வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். மாமா எப்படி இருக்கீங்க? வான ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா? வா வா. நான் கூப்பிட்டேன் என்ன, சரஸ்வதி கூப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். டேய், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடலாம், சரியா? சரிண்ணா. ஈஸ்வர் மாமாவும் கலை மாமாவும் நான் வந்தது கூட தெரியாம ஏதோ பிஸியா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.